சிறிய சாட்சி. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்திலே இங்கு நிற்கும்போது நீ தாமே என்னை வெறுமையாக்குவீராக. உம்முடைய பலத்தினாலே என்னை நிரப்பும். ஆவியானவர் தாமே வார்த்தைகளை கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய டைமை நான் வேஸ்ட் ஆகாதபடி ஆண்டவரே, என்னுடைய சாட்சி உமக்கு மகிமையாக இருக்க, இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க நீ தாமே உதவி செய்வீராக. இந்த ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கே ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்னுடைய சாட்சியை இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டமான காலத்திலே, அந்த ஆரம்ப காலத்திலே என்ன நடந்தது என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இந்த முடிவு எப்படியாக இருந்தது என்பதை நான் ஷேர் பண்ணல. ஸோ அது ஆண்டவர் மகிமைக்காக இப்போ ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் ஜெபத்திலே தரித்திருங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ என்னுடைய சாட்சி ஆண்டவர் கொடுத்த அந்த சால்வேஷனுடைய பேஸில் இருக்கணும். அதனால் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 10 வயதிலே ஏற்றுக்கொண்டேன். ஃப்ளாக் அங்கிள் கோட்டையேரிக்கு வந்தப்போ அவருடைய ப்ரேயர் மெசேஜில் நான் ரட்சிக்கப்பட்டேன். 13 வயசில் பேப்டிசம் எடுத்தேன். அதுக்கப்புறமா என்னுடைய கிறிஸ்டியன் வாழ்க்கை, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கியது. பல மேடு பள்ளங்கள், நான் கூட ஆண்டவரை விட்டு தூரமாக போன காலங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன விடலை. நான் யோசித்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையுடைய எண்டை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. நான் தவறி போகாதபடி என்னை ஆண்டவர் காத்து கொண்டார். அதை நான் கிரேட் அஷூரன்ஸ் ஐ கேன் சே தட். ஸோ த லார்ட் வாஸ் ஹோல்டிங் மை லைஃப் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஆஃப்டர் மை மேரேஜ், என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. 2017 எனக்கு கேன்சர்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. அந்த டைமில் நாங்கள் மஸ்கட்டில் ஃபேமிலியாக செட்டில் ஆகிருந்தோம். பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. பையன் காலேஜுக்கு போயிட்டான், பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாப்போ. எனக்கு தெரியும் கேன்சர்னு தெரியும், பட் நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல. ஒரு 6 months-ஆ ஐ வாஸ் கீப்பிங் தட் இன் மை மைண்ட். ஐ டென்ட் நோ, எனக்கு தெரியல எப்படி யார்கிட்ட போய் ஷேர் பண்ணணும், ஹவு டு பிரேக் திஸ் நியூஸ். அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஸோ 6 months நான் ஹைட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறமா டாக்டர்ஸ்கிட்டலாம் போய் அது கேன்சர்னு ஷுவராக தெரிஞ்ச பிறகு என்னுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது 2017 month of September. அப்போது எனக்கு நாங்கள் குடும்பமாக ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டோம். ஆண்டவரை இந்த விஷயத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இந்த சிக்னஸை நாங்கள் குடும்பமாக ஆண்டவர்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 1 Kings 3:18, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாராவது தமிழில் கொஞ்சம் நல்லா சத்தமாக படிங்க. 1 Kings 3:18. First Kings 3:18. Job 38:11. Job 38:11.
அந்த இன்னொரு ப்ராமிஸ் வந்து இட் இஸ் வெரி லைட் இன் த சைட் ஆஃப் த லார்ட். அப்புறம் இந்த ஜோப் 38:11 இந்த 2 வசனத்தையும் வச்சு நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவரே, வாட் எவர் இஸ் கோயிங் டு கம், நாங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சென்னையில் ரூத்தக்கா வீட்டில் தான் இருந்தேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்னுடைய ட்ரீட்மெண்ட் வந்து டிலே பண்ணவே இல்லை. டாக்டர்ஸ் வெரி குவிக்லி, ரொம்ப சீக்கிரமாக சர்ஜரி முடிச்சிட்டாங்க. அப்புறம் கீமோதெரப்பி, ரேடியேஷன் 28 சிட்டிங்ஸ் இருந்தது, கீமோதெரப்பி 8 சிட்டிங்ஸ். அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு என்ன காண்பித்தாருனாக்க, ஹிஸ் வேர்ட் இஸ் ட்ரூ அண்ட் த காட் ஹூ இஸ் ப்ராமிசிங் இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் ஒரு வார்த்தை கூட வீணாக போல அவர் கொடுத்த எல்லா ப்ராமிஸும் ஃபுல்ஃபில் ஆனது என்னுடைய லைஃப்பில். ஸோ Psalm 118:14 and 15 படிக்கும்போது அங்கே என்ன பார்க்குறோன்னாக்க, படிங்க. நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. ஸோ எங்கள் ஃபேமிலியில் அந்த டேபர்நாக்கிளில் தேர் ஷுடன்ட் பி எனி சேட்னஸ் அண்ட் சாரோ. அதை வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எப்படின்னா, we were not very sad, we were cheerful and we were very happy to go through this suffering. அப்போ அக்கா வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எவ்ரி டே நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. அந்த சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் ஃபிசிக்கலாக கஷ்டமாக இருந்த போதும் இந்த அவுட்டர் பாடி வந்து பெரிஷ் ஆகும்போது ஆண்டவர் வந்து அந்த இன்னர் மேனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருந்தார். அது எப்படின்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக, ஆண்டவர் கொடுத்த ப்ராமிசஸின் மூலமாக. இன்னொரு வேர்ஸ் நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஜோப் 11:16. ஸோ அந்த நாளில் ஜோப் வாஸ் மை போர்ஷன். ஃபஸ்ட்டு நான் சர்ஜரி ஆனப்போ ஜோப்லேருந்து படிச்சுட்டு போனேன். அதில் ஒரு வார்த்தை வருது, அந்த தண்ணி ஆறுலேருந்து எப்படி ஓடுதோ அவ்வளோ சீக்கிரமாக என்னுடைய சிக்னஸ் வந்து என்னை கடந்து போயிடுச்சு. அந்த ப்ராமிஸை வந்து ஆண்டவர் நிறைவேற்றினார். அந்த சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி எப்படி அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுன்னே தெரியல. அது ஒரு 8 months ஆச்சு. நான் அக்கா வீட்டில் இருக்கும்போது கூட அக்காவோட பிள்ளைங்க, அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ், பல்லாவரம், புஞ்சேரி, மடிப்பாக்கம் அந்த சைடில் இருந்தால் சிஸ்டர்ஸ் வருவாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கும், விபிஎஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இருக்கும், அப்புறம் காட் சர்வன்ஸ் வந்துட்டு போவாங்க. அது வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ஹிஸ் வேர்ட் வாஸ் ஸோ அலைவ் and it was lively in my life during those days. Then after the treatment, I used to come once in 3 months for checkup, and then it became once in 6 months, then it became once in a year. So actually, to tell the truth, we did not completely depend on the treatment and the doctors. We read one verse in Isaiah 29:14 about the wisdom of the wise men. So ஞானிகளின் ஞானம் அதுனாக்க, அந்த டாக்டர்ஸோட wisdom is nothing when the Lord works in our physical body. So it was not the treatment that I received from the doctors, but it was the Lord who healed me. So behind me was the family. I shouldn't neglect to say this, but my family, my husband and my children, they were very cooperative, they were supportive, and also my extended family, my sisters, my brother, sister-in-law, brothers,
இன்லா. ஸோ அவங்க வந்து டேர்ன் எடுத்து, அவங்க செக்குலர் ஜாப்ல இருந்தாலும் அவங்க டேர்ன் எடுத்து என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க, என் கூட இருப்பாங்க. தென் every year I was coming for a checkup. So every time when I used to come for checkup, that doctor in Apollo Hospital, he used to tell me, by God's grace, by God's grace. He is a Hindu doctor, but every time he used to tell me when he sees my PET scan result, he will say, by God's grace. He used to call me Suganti. My name is Suganti Roslyn. So he used to call me Suganti. He used to tell me, by God's grace, Suganti, everything is fine அப்படின்னு சொல்லுவார். அதுவே ஒரு பெரிய சாட்சியாக நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ and also we read in Psalm 119:49, எப்படி ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறதுன்னு பார்க்குறோம். The word of the Lord quickens. இன்னொரு தர படிமா. The word quickens, 49 verse 14. 50 Tamil. Yeah. So the word வந்துட்டு நம்மளை வந்து உயிர்ப்பிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஸோ இதுக்கப்புறமா எவ்ரி இயர் ஐ யூஸ் டு கம் ஃபார் செக்அப். லேட் அப்புறமா என்னாச்சுனாக்கா, ஆஃப்டர் தேட் இன் 2025 February, I started to have giddiness. I used to feel dizzy. If I start feeling dizzy, it will continue for 2 to 3 hours. So I had a doubt after receiving all these promises இந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள்ல எல்லாம் பெற்ற பிறகு கூட எனக்கு இருதயத்திலே ஒரு டவுட், இந்த கேன்சர் திருப்பியும் வந்துருச்சு, அதனால தான் நான் வந்து இப்படி டிஸியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஓவர் டைம் சிவியர் ரொம்ப தலைவலி வரும். அப்போ யோசித்தேன், ஒருவேளை கேன்சர் வந்து பிரெயினுக்கு போயிடுச்சா, இந்த மாதிரி டவுட்ஸ். அப்போ நான் என்னுடைய டெய்லி போர்ஷன் வந்து சிறிய தீர்க்கதரிசிகள் அது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒரு வேர்டு எனக்கு கொடுத்தாரு, ஹாபகுக் chapter 2 and verse 4. ஹாபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது வந்து இன்னும் 3 இடத்துல கூட இருக்கு பைபிளில். ஸோ இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப மனசில் துக்கம் ஆயிடுச்சு. ஆண்டவர் இவ்வளோ எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தும் என் உள்ளத்தில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மந்த் நான் அந்த மந்தில் நவம்பரில் எனக்கு செக்கப் இருந்தது. அப்போ நானும் என் பையனும் சென்னைக்கு வந்தோம். வந்துட்டு டாக்டர்கிட்ட போனோம். நான் என்ன யோசித்தேன்னா, எனக்கு பெட் ஸ்கேன் முந்தி இருக்கிற மாதிரியே பெட் ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் டாக்டர் வந்து எனக்கு டிசீனஸ் இருக்கனால எம்ஆர்ஐக்கு போகணுன்னு சொல்லிட்டார். எம்ஆர்ஐ டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அடுத்த நாள் ரிசல்ட் வந்தோடனே எம்ஆர்ஐயில் எல்லாமே கிளியர். இப்போ டாக்டருக்கே தெரியல எதனால இந்த டிசீனஸ்ன்னு சொல்லி. ஸோ ஒரு ஆர்டினரி மெடிசன் கொடுத்துட்டு இது 1 வீக் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 2 days அந்த மெடிசன்ஸ் எடுத்தோன்னே என்னுடைய டிசீனஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த டவுட், எனக்கு அந்த சந்தேகம் வந்ததுலேருந்து இன்னும் என்னுடைய விசுவாசம் ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ ப்ராமிசஸ் கொடுத்தும் நான் ஏன் ஆண்டவரை சந்தேகப்பட்டுட்டேன், அந்த மாதிரி ஒரு துக்கம் என்னுடைய மனசில் இருந்தது. அதுக்கப்புறமா ஆண்டவர் தொடர்ந்து எனக்கு வேர்சஸ் கொடுத்தனால ஆண்டவருக்குள்ளாக நான் நெருக்கமாக வர்றதுக்கு, என்னுடைய குடும்பம் கூட ஆண்டவர் கூட விசுவாசத்திலே இருக்கிறதுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போது இந்த வியாதி மூலமாக நான் என்ன ஆண்டவர் எனக்கு எந்த லெசன் சொல்லி கொடுத்தாரு, எந்த பாடத்தை நான் படிச்சுக்கிட்டேன்னு சொன்னாக்க, இந்த ஃபர்ஸ்ட் முதலாவது நான் வந்து நல்லா இருக்கும் போது I was very proud about my health. I was very proud about my strength. என்னுடைய பலனை குறித்து, என்னுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை கொடுத்து நான் ரொம்ப பெருமையாக இருப்பேன். எனக்கு இது செய்ய தெரியும், எனக்கு அதை செய்ய தெரியும், நான் எந்த வேலையும் நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு
பெருமை எனக்குள்ளாக இருந்தது. ஆண்டவர் வந்து அந்த பெருமையை என்னுடைய லைஃப்லேருந்து எடுத்து போட்டார். அது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட்லி, எல்லாத்தையும் எல்லா விசுவாசிகளையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறை நான் என்ன செய்வேனாக்கா, அவங்க தோற்றத்தை பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிடுவேன். அது என்னுடைய ஏர்லியர் லைஃப். அப்போ இந்த சஃபரிங் மூலமாக ஆண்டவர் கொடுத்த எனக்கு ஒரு பாடம், எல்லாருமே ஈக்குவல். அதனால் எல்லாருக்கிட்டையும் நீ பழகிற விதம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆண்டவர் என்ன வந்து எந்த விதமான ஸ்நேகத்தால் என்ன ஸ்நேகித்தாரோ அந்த ஸ்நேகத்தினால நான் மற்றவங்களையும் ஸ்நேகிக்கணும். அந்த பாடம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது, I could understand the suffering of the Lord Jesus Christ on the cross. How cruel it was. Because நான் ஆண்டவர் சிலுவையில் அந்த பாடுகள், ஆண்டவர் எவ்வளோ பாடுபட்டாருன்னு சொல்லி நான் புரிஞ்சிக்க முடிஞ்சது. நான் ஃபிசிக்கலி அந்த பாடுகளோடு செல்லும்போது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், நான் உனக்காக சிலுவையிலே இந்த மாதிரி பாடுகள் பட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு எவ்வளோ பாடுகள் பட்டார், என்ன அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது, ஹவு டு வேல்யூ த சர்ச். சபையை கனப்படுத்துறது எப்படின்னு சொல்லி, சபையை எப்படி கனப்படுத்துறது, சபையுடைய ஜெபத்தை எப்படி நான் வந்து கனப்படுத்துறது, அப்புறமா ஃபேமிலியை எப்படி கனப்படுத்துறது, ஃபெலோஷிப் ஐக்கியத்தை நம்ம எப்படி கனப்படுத்துறதுன்னு. ஸோ இந்த சிக்னஸ்க்கு அப்புறம் என்னுடைய லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னுடைய லைஃப் சபையில், விசுவாசிகள் இடத்துல, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட, அப்புறம் ஈவன் யார்கிட்டையெல்லாம் நான் பழகிறேனோ அவங்கக்கிட்ட என்னுடைய பழக்கம் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு வசனம், அந்த வசனம் வந்து ஜோப் 39. அது கொஞ்சம் அப்படி கீழே வந்தாக்க ஆஸ்ட்ரிச்சஸ் பற்றி இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் 13-14. யோபு 39ஆம் அதிகாரமா 13ஆம் வசனம் கொஞ்சம் வாசி. அடுத்தது படிங்கம்மா. அப்போ இந்த பறவைகள், இந்த ஆஸ்ட்ரிச் எல்லாம் என்ன செய்யுமா, முட்டை போட்டுட்டு அந்த முட்டையை பற்றி அதுக்கு கவலையில் போயிடும். அதுடைய லைஃப்பை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கும். அந்த முட்டை உடஞ்சிரும், யாராவது மிதிச்சிருவாங்க, மற்ற அனிமல்ஸ் வந்து அதை மிதிச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்ட்ரிச் கவலையே படாது, முட்டை போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து எனக்கு இந்த கேன்சர்ன்ற அந்த வியாதியை கொடுத்துட்டு என்னுடைய மைண்டை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாரு. எனக்கு அதை பற்றி யோசிக்கவே முடியல. நான் ஐ எம் கோயிங் த்ரூ கேன்சர், இந்த மாதிரி இந்த வியாதியினோடாக நான் போகிறேன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. கேன்சர் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ, இட் வில் லீட் டு டெத். அது வந்து மரணத்தில் தான் நம்மளை கொண்டு போய் விடும். அந்த எண்ணமே எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப கூட எனக்கு தெரியல நான் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து என்னுடைய ஞானத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. ஹீ டிப்ரைவ்டு மீ ஆஃப் திஸ் விஸ்டம். ஸோ அதனால் நான் வந்து இந்த டிசீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு லீட் அ நார்மல் லைஃப். அதுவும் ஆண்டவருடைய கிருபை. ஸோ கடைசியாக முடிக்கிறது சாம் 126 சங்கீதம் 126 3, 5, 6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஸோ அந்த சஃபரிங்குடைய பலனை நான் இப்போ வந்து ஐ எம் ரீப்பிங், நான் அறுவடை செஞ்சிட்ருக்கேன். ஆண்டவருக்குள்ளே என்ன நடந்தாலும் சரி,
அது என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷனாலும் இருந்தாலும் சரி, நான் வந்து அவருடைய வேர்டை அவருடைய வார்த்தைகளை நான் சந்தேகப்பட மாட்டேன். அவர் கொடுத்துருக்க வாக்குத்தத்தங்களை கண்டிப்பாக 100% நான் வந்து விசுவாசித்து அந்த வார்த்தைகளை நம்புவேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப உறுதியாக இப்போ வந்து சாட்சி கொடுக்க முடியும். இன்னும் ஒரே ஒரு வசனம், 1 Corinthians 10:13, 1 கொரிந்தியர் 10:13. The Lord who created me is faithful. என்னை சிருஷ்டித்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு born again salvation ரட்சிப்பை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னை வழிநடத்தின தேவன் உண்மையாக இருக்கிறார். இந்த வியாதியிலிருந்து விடுவித்த தேவன் உண்மையாக இருக்கிறார். நம்ம எவ்வளோ பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ சஃபரிங் தான் ஆண்டவர் கொடுப்பார், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். ஸோ அந்த விசுவாசத்தில் நாங்கள் ஃபேமிலியாக ஆண்டவருக்கு ரொம்ப கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா விசுவாசிகளும், இந்த சின்ன சபையில் இருக்க விசுவாசிங்க, நான் கீமோதெரப்பி இருக்கும்போதெல்லாம் கூட இந்த சபையெல்லாம் போய் பார்த்துருக்கோம். இந்த விசுவாசிகள் எல்லாத்தையும் மீட் பண்ணியிருக்கோம். அவங்களாம் எனக்கு ரொம்ப ஜோம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஆஸ் அ ஃபேமிலி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதுக்கு மேலாக ஆண்டவருக்கும். அப்புறம் எங்கள் அக்கா, அவங்க வந்து 24 hours என்னை பார்த்துக்கிட்டாங்க. பட் ஷீஸ் இன் பெட். இப்போ அவங்க வந்து படுத்துட்டாங்க. அதை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. கஷ்டமாக இருக்கும் யோசிக்கும் போது. பட் அதுவும் ஆண்டவருடைய வழி. என்னுடைய அக்கா இந்த வழியாக தான் போகணும்னு சொல்லி ஆண்டவருடைய அது வந்து பிளான். That is God's purpose, God's plan that my sister should go through this suffering. ஸோ அதையும் இப்போ வந்து ஃபேமிலியாக நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாங்கள் கவலைப்பட்டால் கூட ஆண்டவர் அவருடைய வேதவசனம் மூலமாக எங்களையும் ஆற்றி எங்களுக்கு வேண்டிய கம்ஃபர்ட்டை கொடுத்து வருகிறார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாக இருக்க ஊழியத்திலே அவர் என்ன எங்களுக்கு செஞ்சாரோ அதை திருப்பி செய்யணும். நான் எனக்கு கொடுத்த இந்த சுகத்துக்கு ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் பேக். ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஹாவ் டு டூ. ஸ்டில் ஐ எம் ஆஸ்கிங் த லார்ட். இப்போ கூட நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சீரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னும் எனக்கு வெளிப்படல அதை பற்றி. ஸோ எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் இப்போ வந்து நாங்கள் துபாயில் செட்டில் ஆகிட்டோம். மஸ்கட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. என் பையன் துபாயில் வேலை செய்கிறனால நாங்கள் இப்போ துபாயில் செட்டில் பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. துபாயில் இருக்கிற அசம்பிளி அவங்க கூட எங்களுக்கு ரொம்ப உதவி செய்தாங்க ஜெபத்தில். மஸ்கட் அசம்பிளி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், நான் சிக்காக இருக்கும் போதெல்லாம் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுவாங்க. துபாயில் கூட லாஸ்ட் மந்த் நானும் எனக்கு பிள்ளைக்கும் டெங்கு வந்துச்சு. நான் நினச்சேன், இந்த துபாய் அசம்பிளி நியூ அசம்பிளி ஆச்சே, எப்படி எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு நம்பவே முடியல. எவ்ரிடே டைனிங் டேபிள் வில் பி ஃபுல். அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும், சிங்கிள் பிரதர்ஸ் பேச்சுலர் இருக்கவங்கெல்லாம் எனக்கு சமைச்சு கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளோட அன்பு நான் வந்து ரொம்ப ருசிச்சிருக்கேன் இந்த டைம்ஸ் ஆஃப் நீட். ஸோ ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதிரி விசுவாசிகளுடைய ஐக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.